இந்த வாழ்க்கை சமாதானமாக, நிம்மதியாக, சந்தோஷமாய் வாழலாம். பரிசுத்தமாய் வாழலாம். பாவம் இருக்காது. நம்ம மனதில் குற்ற உணர்வு இருக்காது. மிக தெளிந்த நீரோடை போல, பறவையை போல கவலையற்று வாழலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தருடைய வசனங்களை படித்து, கேட்டு, புரிந்து கொண்டு, அதன்படி நடந்து, நாம் வாழும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். நித்திய ஜீவனையும் பெறலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல்: என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை தண்டிக்கும் பொழுது அதை நாம் அற்பமாய் நினைக்க கூடாது. அதை அவமரியாதை செய்யக்கூடாது. நாம் தவறு செய்யும் பொழுது அதற்கேற்ற ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அது எதற்கு என்றால், அதுதான் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வது, நம்மை கண்டித்து நடத்துவது. நீ இதை செய்தாய் அல்லவா, நான் பல முறை சொன்னேன், நீ மீண்டும் மீண்டும் கேட்காமல் செய்து கொண்டே இருக்கிறாய், அப்படி என்றால் ஒரு அடி வாங்கு என்று ஒரு அடி அடிப்பாய். அதாவது ஏதாவது வாழ்க்கையில் துன்பத்தை அனுமதிப்பார். அப்படி நாம் அனுமதிக்கப்படும் பொழுது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிவிட வேண்டும். உதாரணத்திற்கு, சில பாவ காரியங்கள் செய்கிற இடங்களுக்கு நாம் போகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு அது பிடிக்கவில்லை. நம்மை கண்டித்து வழி நடத்துவார். ஊழியர்கள் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, அல்லது நாம் தூங்கும் போது தரிசனமாக, கனவாக, அல்லது வேதம் வாசிக்கும் போதும், சபைக்கு செல்லும் பொழுதும் நமக்கு உணர்த்துவார். நீ அந்த இடத்திற்கு செல்லாதே, அது பாவமான இடம், விக்கிரக ஆராதனை செய்கிற இடம், அல்லது ஒழுக்கம் இல்லாத இடம், அங்கு செல்லாதே என்று எச்சரிப்பார். நாம் கேட்க மாட்டோம். மீண்டும் மீண்டும் அவர்கள் அழைக்கிறார்களே, மிகவும் வற்புறுத்துகிறார்களே, நம்மேல் அன்பாயிருக்கிறவர்களாயிற்றே, நாம் போகாவிட்டால் கோபித்துக் கொள்வார்களே என்று நினைத்து கொண்டு நாம் போவோம். மீண்டும் ஒரு முறை எச்சரிப்பார். இப்படி கர்த்தர் ஒரு சில முறை நம்மை எச்சரித்து பார்ப்பார். நாம் கேட்காமல் மற்றவர் மனிதர்களின் குரலுக்கு செவி சாய்த்துவிட்டு கர்த்தருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால், இப்படிப்பட்ட தவறை நாம் செய்தால், கர்த்தர் நம் காலில் ஏதாவது வலியை உண்டு பண்ணுவார், அனுமதித்து விடுவார். அந்த பொல்லாத ஆவிகள், அதாவது நாம் சென்ற இடத்தில் இருந்த பொல்லாத ஆவிகள் நம் காலை பாதிக்கும். கர்த்தர் அனுமதி கொடுத்து விடுவார். பொல்லாதவர் நம் முழங்காலில் வலியை கொடுப்பான், வேதனையை கொடுப்பான், தாங்க முடியாது, வீட்டிலேயே நடக்க முடியாத நிலை வரும். இப்படி கால் வலி வந்துவிட்டது என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பல முறை எச்சரிக்கப்பட்டோம், நாம் போகாத இடத்திற்கு போனோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலையை செய்தோம், அதனால் இப்படிப்பட்ட தண்டனை வந்தது என்று புரிந்து கொண்டு உடனே நம்மை தாழ்த்த வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் செய்தது தவறு, நீர் எச்சரித்தீர், ஆனாலும் நான் கேட்கவில்லை, நான் பாவி, நான் பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம் வலிகளை நீக்கி நமக்கு சுகம் கொடுப்பார். கொஞ்ச காலம் ஆகலாம், ஆனால் நிச்சயம் சுகம் கொடுப்பார். அவர் இப்படி கால்வலியை கொடுத்து விட்டாரே என்று கர்த்தரை இடத்தில் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நம்மை திருத்துவதற்கு தான் அந்த வலி. நாம் தான் சொன்னதும் கேட்கவில்லையே. நாம் தானே கர்த்தரை எனக்கு தண்டனை கொடும், எனக்கு நியாய தீர்ப்பை கொடும் என்று கேட்டு கேட்டு வாங்கிக் கொள்கிறோம். இப்படிதான் வாங்கிக் கொள்வது. நம் வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது நாம் விலை கொடுத்து வாங்குபவையே, தானாக வருவதில்லை, பெரும்பாலும் வருவதில்லை. பெரும்பாலும் நாம வேண்டுமென்று தெரிந்தே தவறு செய்து அதற்குரிய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு தான் தவறு என்று தெரிகிறது அல்லவா, அதற்கு பின்பு அந்த தவறை ஏன் செய்ய வேண்டும்? விட்டுவிட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு வராதல்லவா? அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். கர்த்தர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். தவறு என்று தெரிந்த பின்பு ஏன் செய்கிறாய்? அதை செய்யாமல் விட்டுவிடு. அனாவசியமாய் என்னுடைய கைகளில் அடிபட்டு ஏன் வேதனைப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இதுதான் கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு கால்வலி வந்து விட்டது என்றால் பொறுமையோடு ஜெபித்துக் கொண்டு காத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலம் சென்ற பின்பு கர்த்தர் அந்த வழியை நீக்கி போடுவோம். ஒரு தகப்பன் தான் அதிகமாய் நேசிக்கிற தன் மகனை, தன் மகளை
சிற்றிக்கிறது போல, அடித்து திருத்தி வளர்ப்பது போல கர்த்தரும் நம்மை திருத்துகிறார், நம்மளை கண்டித்து வழி நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது விட்டு விட்டு பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். எங்கு சென்றாலும் போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டு அமைதியா இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தால் அவர்கள் நல்ல தகப்பன் அல்ல, நல்ல தாய் அல்ல. பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அவர்கள் மேல் கவனம் வைப்பார்கள். எங்கு போகிறான், எங்கு வருகிறாள் என்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்களை நல்வழிப்படுத்த. அந்த பிள்ளைகளே அந்த பெற்றோர்கள் பேச்சை கேட்காமல் தவறாய் செய்கிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்கள் அவர்களை சும்மா விட மாட்டார்கள். முதலில் புத்தி சொல்லுவார்கள், கேட்காவிட்டால் அதன் பின்பும் மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் அடித்து திருத்துவார்கள். இனி நீ அங்கு போனால் உனக்கு இது கிடையாது, சாப்பாடு கிடையாது, இல்ல ஏதாவது ஒன்று அவர்களுக்கு கண்டித்து இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று கடிந்து கொண்டு கண்டித்து ஒரு தண்டனை கொடுத்து அதன் மூலம் அந்த பிள்ளைகளை திருத்தி விடுவார்கள். அதன் பின்பு அந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்யாது. இப்படிதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வழி நடத்துவார்கள். அது போலதான் கர்த்தர் நானும் உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம் பரம தகப்பன் அல்லவா, அதனால் அவர் அப்படி சொல்லுகிறார். என் பிள்ளைகள் நீங்கள், உங்களை நான் கண்டித்து வழி நடத்துகிறேன். நீங்கள் தவறு செய்யும் பொழுது நான் உங்களை கண்டிக்கிறேன். உங்களை கடிந்து கொண்டு சிர்ச்சித்து அதனால் உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாவது உங்களை தவறிலிருந்து விலக்கி விட்டு அக்னி கடலுக்கு காப்பாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகள் அப்படியே இருந்தால் நாம் பாவியா இருப்போம். நாம் பாவியாகவே மரித்து விட்டால் அக்னி கடலுக்கு, நரகத்துக்கு தான் போக வேண்டும், பரலோகத்திற்கு செல்ல முடியாது. அதனால் கர்த்தர் எந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ, எந்த மனிதனை நேசிக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டு, எல்லா மனிதரிடத்திலும் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. அதனால் கர்த்தருக்கு பிடித்த தன் மகள் தன் மகனை தெரிந்து கொண்டு அவர்களை நல்ல பிள்ளைகளாக அவர் நினைக்கிறார். அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை திருத்த முயற்சிக்கிறார். முதலில் சொல்லி பார்க்கிறார். ஊழியர்கள் மூலமாக, சபை மூலமாக கர்த்தர் சொல்லுவார். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது சொல்லுவார். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியமாக நமக்கு சொல்லி சொல்லி திருத்தி கொண்டே வருவார். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாம் திருந்தி விட வேண்டும், இல்லை என்றால் மறு வாய்ப்பு கொடுப்பார். அப்பொழுதும் நாம் திருந்தி விட வேண்டும். அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு. இப்படியாக கர்த்தர் கொஞ்ச காலம் பொறுமையாக காத்திருப்பார். அதன் பின்பும் நாம் அடங்கவில்லை, மீண்டும் மீண்டும் எதை சொன்னாலும் கேட்காமல் தவறு செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் ஒரு அடியை கொடுப்பார். ஒரு கஷ்டம் வரும், நம் பாடுகள் ஏதாவது வரும் நம் வாழ்க்கையில். அந்த துன்பம் வந்த பின்பு நாம் உட்கார்ந்து அழுவோம். ஐயோ, எனக்கு இந்த துன்பம் வந்து விட்டதே, கர்த்தாவே என்னை காத்தருளும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று அழுவோம். நம் இருதயம் தாழ்த்தப்படும். அப்பொழுது நாம் மனம் திரும்புவோம், அந்த பாவத்தை விட்டு விலகி வருவோம். அப்பொழுது கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சுத்திகரிப்பார். இப்படியே ஒவ்வொரு காரியத்திலும் நம் வாழ்க்கையில் இருக்கிற, நம் மனதில் இருக்கிற கெட்ட குணங்கள், நம் ஆத்மாவில் இருக்கிற கெட்ட குணங்கள் ஒவ்வொன்றாய் கர்த்தர் நீக்கி கொண்டே வருவார். இதற்காக தான் சோதனை காலத்தை அனுமதிப்பார். பல பாடுகளை கொடுத்து கொடுத்துதான் சோதித்து பார்த்து எதில் தவறு இருக்கிறதோ அதையெல்லாம் சுத்திகரித்து கொண்டே வருவார். முடிவில், நம் வாழ்க்கையின் முடிவில் நாம் பரிசுத்தமா இருப்போம், பரலோகத்திற்கு நம்மை சேர்த்து கொள்வார். இப்படிதான் நடக்கிறது. அதனால் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம் நன்மைக்கு என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படுகிற மனிதன் பாக்கியவான், ஏனென்றால் அவன் நிச்சயம் பரலோகத்திற்கு செல்வான். இவ்வுலகத்தில் வாழ்க்கையில் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரே அந்த துன்பத்தை நமக்கு அனுமதிக்கிறார், நம்மை காப்பாற்றுவதற்காக, பரலோகம் சேர்ப்பதற்காக. நிச்சயம் பரலோகம் போகலாம். ஞானத்தை கண்டடைகிற மனிதன், ஞானம் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற மனிதன் புத்திசாலி. ஞானம் வேத புத்தகத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் வேதம் வாசிக்கும் போதும் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். இதை கண்டடைகிற மனிதன் பாக்கியவான், அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகிறது. புத்தியை கண்டடைகிற மனிதன் பாக்கியசாலி. அப்படி என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. ஞானமும் புத்தியையும் நமக்கு பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கும். பரிசுத்த வாழ்வு நம்மை பரலோகம் சேர்க்கும். ஞானம் என்பது வெள்ளியை வியாபாரம் செய்வதை விட மிக சிறந்தது.
வெள்ளியை வாங்கி விற்று அதில் லாபம் கிடைக்கும் போது அதிக லாபம் கிடைக்கும். அதைவிட சிறந்தது ஞானத்தை சம்பாதிப்பது, புத்திசாலித்தனத்தை சம்பாதிப்பது. அதிலிருந்து வரும் வருமானம், அதாவது ஞானத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. நம்மிடத்தில் ஞானம் இருக்குமானால் அது தரும் பலன் தங்கத்தை விட விலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஞானத்தினால் பணத்தால் சம்பாதிக்க முடியாத, செய்ய முடியாத செயல்களையும் ஞானத்தால் செய்யலாம். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கெட்டவனா இருக்கிறான் என்றால், நம் குடும்பத்தில் இருக்கிறான் என்றால், அவனை திருத்த எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அவனை திருத்த முடியாது. ஆனால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் அவனை திருத்தி விடுவான். இதுதான் பணத்தால் சாதிக்க முடியாததையும் ஞானத்தால் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் பணத்தை விட பெரியது, முத்துக்களை விட அது விலை மதிப்பு மிக்கது. ஞானமானது விலை மதிப்பு மிக்கது. ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் ஞானம் இருந்தால்தான் அதை பாதுகாத்து பயன்படுத்த முடியும். முத்துக்களை விட விலை அதிகமானது ஞானம், அறிவு, புத்தி போன்றவை. மனிதன் இச்சிக்கிற எந்த காரியமும் ஞானத்திற்கு ஈடானதல்ல. மனிதனுடைய இச்சைகள் என்னென்ன இச்சைகள் இருக்கிறது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை போன்ற எந்தவித இச்சைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஞானத்திற்கு ஈடாகாது. ஞானமே சிறந்தது, உயர்ந்தது. எந்த இச்சிக்கிற பொருள்களும் ஞானத்திற்கு ஈடாக வராது. ஞானமே சிறந்தது. ஞானத்தின் வலது கைகளில் தீர்க்க ஆயுசு இருக்கிறதாம். ஒரு மனிதன் ஞானவானா இருந்தால் அவன் வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்கிறதாம். அப்படி என்றால் நீண்ட ஆயுளோடு அந்த மனிதன் வாழ்வான். ஞானவான் தன் ஆயுசை, தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வான். ஞானமாய் நடந்து தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வான். ஞானவானுடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறதாம். வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது, இடது கையில் செல்வம், ஐஸ்வர்யம், பணம், பொருள் போன்ற காரியங்களும் மரியாதையும் இருக்கிறது இடது கையில். இப்படியாக ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான். ஒரு மனிதன் ஞானவானாயிருந்தால் அவன் தீர்க்காயுசு வாழ்வான், செல்வத்தோடும் ஐஸ்வர்யத்தோடு வாழ்வான், நல்ல மரியாதையும் அவனுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை ஞானவான்களுக்கு உண்டு. ஞானிகளுக்கு, அறிவுள்ளவர்கள், ஞானமாய் நடக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஞானத்தின் வழிகள் இனிதானவை. ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது அந்த செயல்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் நன்மையை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொடுக்கும். அது இனிதான வழிகள், இனிமையானது. ஞானத்தின் பாதையெல்லாம் சமாதானம். ஞானம் உள்ளவர்கள் செய்கிற செயல்கள், பேசுகிற பேச்சு எல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணும். ஞானத்தை பெற்றிருக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. ஜீவ விருட்சம் என்றால் ஆதாம் ஏவாள் காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்த சாகா வரமுடைய, வரம் தருகிற ஒரு பழமாய் இருக்கிறது. அந்த பழத்தை சாப்பிட்டால் நாம் சாகவே மாட்டோம். அப்படிப்பட்ட பழம் தரும் மரம் தான் ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் நம்முடன் இருப்பது போல, அதாவது ஞானவான்களுக்கு சாவு இல்லை என்று பொருள். ஞானமாய் நடந்து கொள்வதனால் மரணத்தையும் நம்மால் வெற்றி பெற முடியும். எப்படி என்றால், ஒரு மனிதன் உண்மையான ஞானம் என்பது உலக ஞானம் அல்ல, கர்த்தருடைய ஞானம். கர்த்தருடைய ஞானம் என்பது வேத வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், அதன் பொருள்கள், இதையெல்லாம் அறிந்து கொண்ட ஒரு மனிதன் ஞானி என்று எண்ணப்படுவான். வேத வசனத்தை நன்கு தெரிந்திருக்கிறவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துவார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை தீர்க்க ஆயுசை பெறும். அதாவது நித்தியத்தையும் அடைய முடியும். 1000 வருட அரசாட்சியில் இடம்பெற முடியும். இவ்வுலக வாழ்க்கையிலேயும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோபு ஐயா சோதிக்கப்பட்ட பின்பு 140 வருடங்கள் உயிரோடு இருந்து வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவார். ஞானத்தை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான், அவன் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஞானம் எனக்கு தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனத்தை விரும்பக்கூடாது. ஞானத்தை விரும்பி அதையே பிடித்து கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலும் ஞானமாய் நடக்க வேண்டும்.
கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஞானத்தினால் தான் இந்த பூமி அஸ்திபாரப்பட்டிருக்கிறது. அது நிலைத்திருக்கிறது. சரியான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அசைவதில்லை, தவறி போவதில்லை, வேகம் குறைவதோ வேகம் ஏறுவதோ இல்லை, சீராக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருடைய ஞானம். அதை படைத்த கர்த்தரே அதை அந்த அளவுக்கு சரியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். வானாதி வானங்களையும் கர்த்தருடைய புத்தியினால் தான் ஸ்தாபித்தார். இது எப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தரே அதற்கு நிர்ணயம் பண்ணி இப்படியாக அதை ஸ்தாபித்தார். கர்த்தருடைய வார்த்தைகளே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. கர்த்தரே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், வானங்களையும் ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தருடைய ஞானத்தினாலே ஆகாயமும் பனியை பெய்கிறது. அவர் இட்ட கட்டளைகள் அவர் ஞானமாய் யோசித்து என்ன பலன் வரும், எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு அழகாய் செய்திருக்கிறார். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை ஞானத்தினாலே ஸ்தாபித்தார். 2ஆம் நாள் சிருஷ்டிப்பான ஆகாய விரிவை கர்த்தர் ஞானத்தினால் உண்டாக்கினார். அப்படி என்றால் இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக இதோ ஒரு ஞானமான செயலாய் இருக்கிறது. அதற்குள் மறைபொருள்கள் இருக்கிறது. புத்திசாலித்தனமாக ஞானமாக இது ஒரு ஃபார்முலா எழுதிதான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஞானத்தினால் தான் கடல் பிரிந்தது. வானத்தில் பனியும் பெய்கிறது. பூமி, வானம், பனி, கடல் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தினாலே செயல்படுகிறது. என் மகனே, இவைகளை எல்லாம் உன்னை விட்டு நீங்காதிருப்பதாக. இவையெல்லாம் நீ மறந்து விடாதே, உன் இருதயத்தில் பத்திரமாய் வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. நம் கண்களை விட்டு மறைந்து போகக்கூடாது. இப்படியாக நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நினைத்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஞானமே இதையெல்லாம் செய்திருக்கிறது. பூமி, வானம், பனி, கடல் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஞானத்தினால் தான் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறது. அவரிட்ட கட்டளையின்படியே மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்து கொள்ள வேண்டும். மெய் ஞானம் என்பது என்ன? உண்மையான ஞானம். கர்த்தர் நமக்கு தரும் ஞானத்தையும் நல் ஆலோசனைகள், கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளையும் வேத வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் காத்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் படித்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி நாம் வாழ வேண்டும். அப்படி செய்யும் போது நம் வாழ்க்கை சிறந்ததாய் இருக்கும். நாம் இவ்வாழும் இந்த வாழ்க்கை சமாதானமாக, நிம்மதியாக, சந்தோஷமாய் வாழலாம். பரிசுத்தமாய் வாழலாம். பாவம் இருக்காது. நம்ம மனதில் குற்ற உணர்வு இருக்காது. மிக தெளிந்த நீரோடை போல, பறவையை போல கவலையற்று வாழலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வசனங்களை படித்து கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடந்து நாம் வாழும் பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். நித்திய ஜீவனையும் பெறலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி, பரலோகத்தையும் சென்றடைந்து வெற்றி பெறலாம். இது மிக சிறந்த வாழ்க்கை. பொல்லாத அக்னி கடலுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதற்கான வழிகள் வேத வசனத்தை கை கொண்டு நடப்பதில் இருக்கிறது. கர்த்தருடைய ஞானம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதை படித்து புரிந்து அதன்படி நடப்போம். நம் ஆத்துமாவை அக்னி கடலுக்கு தப்புவித்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். நிம்மதியாய் வாழ்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. கர்த்தர் ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார். கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது அதற்கு ஞானமாக செயல்பட்டார். அப்படி என்றால் அதில் நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சில காரியங்களை மிகுந்த பலத்தோடு செய்வோம், சரீர பலத்தோடு செய்வோம். சில காரியங்களை நாம் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியிருக்கும். சில காரியங்கள் அதிகமாய் நாம் ஞானம் தேவைப்படாது, அப்படியே சுலபமாக செய்து விட்டு போய்விடலாம். அப்படி இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அது போல உடல் உழைப்பு மட்டும் செயல்பட்டால் போதும், சிறிதளவு புத்தி இருந்தால் போதும் என்று சொல்லப்படும் காரியங்களும் உண்டு.
அதிக ஞானம். சரீரத்திற்கு வேலையே இருக்காது. நாம் உட்கார்ந்தே வேலை செய்யறது போல இருக்கும், யோசிப்பது போல இருக்கும், சிந்தித்து யோசித்து நன்கு முடிவெடுக்க வேண்டிய காரியங்களா இருக்கும். அவைகள் ஞானமாய் செயல்பட வேண்டிய காரியங்கள். மூளை உழைப்பினால் அது செயல்படுகிறது ஞானமாய். அது போல கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது, நாம் வீடு கட்டும் பொழுது அஸ்திபாரம் இடுவோம். வீட்டை, அந்த வீடு கட்டப்போகும் இடத்தை சுற்றிலுமாக குழியாக தோண்டி அதன் அடியில் ஆழத்தில் இருந்து கற்களை போட்டு அஸ்திபாரம் போட்டு அதன் மேல் கம்பிகளை வைத்து சிமெண்ட், செங்கல் போன்றவை வைத்து வீடு கட்டுவது. இது வீடு கட்டும் முறையா இருக்கிறது. அந்த மண்ணை தோண்டி ஆழத்திலிருந்து அந்த வீடை கட்ட வேண்டியது என்ன? தரையின் மேல் மண்ணை மட்டும் அப்படியே எடுத்து கட்டலாம் அல்லவா? ஆனால் அப்படி செய்ய மாட்டோம். ஏனென்றால் அந்த வீடு உறுதிப்படாது. ஆழத்திலிருந்து தோண்டி ஆழத்திலிருந்து வீடு கட்டப்பட்டு வந்தால்தான், 4-5 அடிகளாவது ஆழத்திலிருந்து வீடு கட்டினால்தான் அதற்கு பெயர் அஸ்திபாரம் என்று பெயர். அந்த அஸ்திபாரத்தை போட்டு அதன் மேல் வீடு கட்டினால்தான் அது நிலைத்திருக்கும். அந்த அஸ்திபாரம் என்று சொல்லப்படும் அந்த குழியை தோண்டி தரை மட்டும் போடுகிற அந்த இடத்திற்கு கற்களால் போடுவார்கள். கருங்கல் போட்டு அதை அஸ்திபாரப்படுத்துவார்கள். ஏனென்றால் அது மிகவும் உறுதியாய் அந்த வீடு இருக்கும் என்று. அதுபோல பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் கர்த்தர் என்றால், பூமி எந்த இடத்தில் இருக்கிறது என்று நோக்கி பார்த்தால், இன்று விஞ்ஞானம் சொல்லுகிற காரியங்களை சற்று ஆழமாக தெளிவாக புரிந்து கொண்டால் இரண்டும் ஒன்று என்று புரியும். கர்த்தர் சொன்னதை தான் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அதாவது பூமி அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. அது ஞானத்தால் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. உடல் உழைப்பினால் என்றால் நம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் பூமி அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று யோக புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அதன் பின்பு பல நூற்றாண்டுகள் கழித்துதான் பூமி தொங்கவிடப்பட்டிருக்கிறது, அந்தரத்தில் ஒரு பந்தை போல தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? விஞ்ஞானம் சொல்லுகிறது, சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் இருக்கிறது, 9 கோள்கள் இருக்கிறது. அந்த சூரியன் மற்ற கோள்களை இழுத்து பிடித்திருக்கிறது. இந்த கோள்களும் ஒன்றுக்கொன்று இழுத்து பிடித்திருக்கிறது. அவைகள் ஒன்றுக்கொன்று ஈர்ப்பு விசையினால், காந்தம் ஒன்றோடொன்று இழுப்பது போல ஒவ்வொன்றிற்கும் காந்த தன்மை இருக்கிறது. சூரியனுக்கும் சரி, மற்ற கிரகங்களுக்கும் துணைக்கோள்களுக்கும் காந்த சக்தி இருக்கிறது. அதனால் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. அந்த ஈர்ப்பு விசையினால், அதாவது ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும் போது, அதாவது சூரியன் பூமியை இழுக்கிறது, பூமியை மற்ற கோள்கள் இழுக்கிறது. இப்படி ஒன்றுக்கொன்று இழுத்து கொண்டிருக்கும் போது ஒரு பந்தை ஒரு 10 கயிர்கள் போட்டு கட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து இழுத்தால் அந்த பந்து நடுவில் அப்படியே நிற்கும் அல்லவா? அது போல அந்த கயிறு போல ஈர்ப்பு விசை இருக்கிறது. இது சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புரியும். இப்படி அந்த பூமி அஸ்திபாரப்பட்டிருக்கிறது. அந்த ஈர்ப்பு விசையினால் அஸ்திபாரப்பட்டிருக்கிறது. அதைதான் வேதம் எங்கு சொல்லுகிறது, ஞானமாய், ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தினார். பூமி அஸ்திபாரப்பட்டிருப்பது அது ஏதோ ஒரு மிருகம் சுமந்து கொண்டிருக்கவில்லை, வேறு யாரோ மனிதன் தூக்கி கொண்டிருக்கவில்லை, அப்படியெல்லாம் இல்லை. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தினால் ஸ்தாபித்தார் என்று. நீதிமொழிகள் காலம் என்பது 3000, சுமார் 2500 வருடங்களுக்கு முற்பட்ட காலம். அந்த காலத்திலேயே இந்த வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக யோபையாவின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் முன்பாக ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஏனோக் ஐயாவினுடைய புத்தகங்களை, தி புக் ஆஃப் ஏனோக், அது பைபிளில் இல்லை. அதை நாம் வாசித்து பார்த்தால் அதை பற்றின காரியங்கள் அதிகமா இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அதையும் படித்து பார்த்தால் இன்னும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு புரிய வரும். இப்படி இருக்க கர்த்தர் மிக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லியும் வைத்திருக்கிறார் இந்த வேத புத்தகத்தில். இப்படியாக ஈர்ப்பு விசையினால் ஒவ்வொரு கிரகங்களும் இழுத்து பிடித்து கொண்டிருப்பதை இன்று கர்த்தர் அன்று செய்ததை இன்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சியினால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லுகிறார்கள் இது இப்படிதான் என்று. ஆனால் கர்த்தர் அதை செய்தார், ஏற்கனவே சொல்லியும் வைத்து விட்டார். விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் என்றே சொல்லலாம். இப்படியாக ஞானத்தினால் பூமியை அஸ்திவாரப்படுத்தினார். விஞ்ஞான கண்டுபிடிப்பும் கர்த்தர்
சொன்ன வார்த்தைகளும் அவர் செய்த கிரியைகளும் ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், சிருஷ்டித்தவர், அவர் உண்மையை சொல்லுகிறார். அவர் சொல்வதெல்லாம் சத்தியம் என்பதும் அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது என்பதையும் புரிந்து கொள்வோம். எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய புரிதலில் தவறு இருக்கிறதே தவிர கர்த்தருடைய வார்த்தையில் எந்த தவறும் இல்லை. சிருஷ்டிப்பை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய காரியம். தெளிவாக பிக் பேங் போன்ற காரியங்களை எல்லாம் தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் வார்த்தை சொன்னார். கர்த்தர் சொன்ன உடனே பூமி வந்தது. இன்னொன்று தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் யோபு ஐயா சொல்லி இருக்கிறார், பூமியானது கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறப்பது போல பிறந்து வந்தது என்று. எவ்வளவு தெளிவான விளக்கம், எவ்வளவு அருமையான, தண்ணீரில் இருந்துதான் பூமி வந்திருக்கிறது. இதை சற்று நம்பி, விசுவாசத்தோடு நம்பி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது இன்னும் தெளிவாக, சுலபமாக அவர்களால் இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியும். இப்படியாக கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறார். ஈர்ப்பு விசையினால் அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். அதை தான் இங்கு வேதத்தில் ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தினார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காந்த சக்தியை கொடுத்து அதை ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருப்பது போல வைத்து அதை சுழல வைத்து இப்படி ஒரு அருமையான அமைப்பை, சூரிய குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அடுத்தது, வானத்தை புத்தியினால் அவர் உருவாக்கினார், புத்தியினால் ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக வானத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அதிலும் ஞானம் இருக்கிறது. நாம் இன்று கண்டுபிடிக்கிறோம், எதையும் நாம் செய்யவில்லை. இருப்பது எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய சாதனையா இருக்கிறது. அதையெல்லாம் செய்தவர் எவ்வளவு பெரிய சாதனையாளர் நம் தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெரியவர் அல்லவா? அவர் அன்பு, அவருடைய வல்லமை மகா பெரியது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை போல அவருடைய வல்லமையும் மகா பெரியது. புத்திசாலித்தனமாக புத்தியை பயன்படுத்தி கர்த்தர் வானங்களை ஸ்தாபித்தார். வானங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஸ்பேஸை குறிக்கிறது. அதை பற்றி நாம் ஆராய போனால் இன்னும் பல காரியங்கள் நமக்கு தெரிய வரும். அது மிகப்பெரிய காரியமா இருக்கிறது. அதை நாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்ல நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஸ்பேஸ், அதாவது சூரிய குடும்பத்தில் 8 கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். கிரகங்கள் சுற்றி சுற்றி சூரியனை சுற்றி வருகிறது. இதே போல சூரியனும் சேர்ந்து சூரிய குடும்பம் முழுவதுமே கேலக்சிக்குள் சுற்றி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த அண்ட சராசரமும் கர்த்தரை சுற்றி வருகிறது, பரலோகத்தை என்று சொல்லப்படுவது உண்மை. இது தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. ஆனால் விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்பது பூமி சுற்றுகிறது என்பது உண்மை. அதே போல சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இப்படியாக இதன் செயல்பாடு இருக்கிறது. சூரியன் அதுல ஒரு வாயு தோற்றத்தில் இருக்கு, காற்று போல இருக்கிறது, அக்கினி தழல் போல. நாம் நெருப்பை கொளுத்தும் போது தழல் மேலே எரியும் அல்லவா? அது போல காற்று நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அதிக வெப்பத்தினால் ஹைட்ரஜனும் ஹீலியமும் அது காற்று போல, காற்றின் ஸ்தானத்துக்கு வாயுவாக இருக்கிறது. அது ஒன்றோடொன்று வினை புரிந்து வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் புத்திசாலித்தனமாக வானங்களை ஸ்தாபித்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் வானத்தில் பார்க்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறது. இதையெல்லாம் ஆனால் ஒரு முறையாக எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் இருக்க வேண்டுமா இருக்கிறது, சுற்ற வேண்டுமா சுற்றுகிறது. எது எது எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த வேகத்தில் சுற்ற வேண்டும், எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதெல்லாம் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டது போல கர்த்தர் கட்டளை கொடுக்க கொடுக்க ஒவ்வொன்றாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதைதான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. வானம் என்று சொல்லும்போது நாம் காணுகிற மேகம் மட்டும் அல்ல, அது மேல இருக்கிற ஸ்பேஸையும் குறிக்கிறது. அதையும் கர்த்தர் புத்தியினால் ஸ்தாபித்தார். கர்த்தருடைய ஞானத்தினால் ஆழங்கள் பிரிந்தது. ஆழங்கள் என்று சொல்லும் போது ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழம் என்று சொல்லும் போது அதை நாம் ஒரு பிளாக் ஹோல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அது போல ஆழம். ஏனென்றால் பிளாக் ஹோல் ஆழமாய் இருக்கிறது, டீப் என்று ஆங்கில வேதகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் டீப் என்று சொல்லும் போது ஆழமான ஒரு இடம், மிக குழியான ஆழமான இடம். அதன் மேல் இருள் இருந்திருக்கிறது. இருள் இருக்கிறது என்றாலே அது பிளாக் ஹோலை சுற்றிலும் ஒளி இருக்கும். ஆனால் பிளாக் ஹோல் இருளா இருக்கும்.
இப்படிதான் அதனுடைய செயல்பாடு. இப்படி இருக்க இதில் ஒரு காரியம் என்னவென்றால், அங்கு அதாவது பிளாக் ஹோல் என்பது பொல்லாத ஆவிகளின் ஆளுகைக்குரிய இடம். ஆவியின் மண்டலத்தில் அப்படிதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த இடமும், அதாவது பூமி உருவாகும் முன்பாக இந்த இடத்திலும் ஆழம் இருந்தது. அது பிரிந்துதான், அதிலிருந்துதான் பூமி உண்டானது. அதாவது பூமி புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் இன்னும் நமக்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் பிக் பேங் தியரி போன்ற காரியங்கள் உண்டு. அதை குறித்து நாம் இன்னொரு செய்தியில் பார்க்கலாம். இப்பொழுது ஆழத்தை ஆண்டவர் இரண்டாக பிரித்தார். ஆழத்தை பிரித்தார். அதன் பின்பு ஜலம் இருந்தது. அந்த தண்ணீர், அதாவது இந்த அண்ட சராசரத்தையும் சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் தண்ணீர் நீர் ஆவியாக இருக்கலாம், அல்லது நீராகவே இருக்கலாம், அல்லது உறைந்த பனியா இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் தண்ணீர் இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. இதை நாம் உறுதியாக நாம் சொல்லலாம். ஏனென்றால் எல்லா கிரகங்களிலும் தண்ணீர் ஓடி காய்ந்து போன அந்த மணல் திட்டுகள் காணப்படுகிறது. இது எல்லா கிரகங்களிலும் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். ஏற்கனவே தண்ணீர் இருந்திருக்கிறது, காய்ந்து போயிருக்கிறது என்றும். அப்படியும் நடந்திருக்கலாம், அல்லது தண்ணீருக்குள் இருந்தே இந்த கிரகங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கலாம், புறப்பட்டு வந்திருக்கலாம். அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் நாம் சற்று யோசித்து பார்ப்பது நல்லது. இப்பொழுது நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய சிருஷ்டிப்பு மகா புத்திசாலித்தனமானது, ஞானமானது. அவர் மிகுந்த ஞானத்தோடு இவைகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறார் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய ஞானி, அவரை போல ஞானம் உள்ளவர் யாரும் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. அவருடைய ஞானத்தினாலே ஆழம் பிரிந்தது. அது பிரிந்தது. ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஆகாயம் பனி பெய்வதும் கர்த்தருடைய ஞானத்தினாலே. அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு சரியாக ஞானமாக செயல்படுகிறார். இதை இங்கே வைக்க வேண்டும், இது இந்த நிலையில் இருக்க வேண்டும், இந்த தட்பவெப்ப நிலையில் இருக்க வேண்டும், இந்த காற்று இப்படி அடிக்க வேண்டும், இந்த புயல் இப்படி இருக்க வேண்டும், சூரிய ஒளி இவ்வளவு நாட்கள் இங்கு இருக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் திட்டமிட்டு கர்த்தர் அருமையாக செய்து வைத்திருக்கிறார். அவர் ஞானமாக செயல்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய ஞானம் உள்ளவர். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இவ்வளவு ஞானமாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் படைத்த கர்த்தர் நம்மையும் படைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு காரியங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய பாடுகளையும் நீக்கும் வழியையும் அவர் அறிவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் பெரிய ஞானம் உள்ளவர், மனித இனத்தின் மேல் இரக்கம் உள்ளவர். அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளின் மேல் அவர் கிருபை கூர்ந்து என்றென்றும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவன் நம்மேல் மிகவும் அக்கறையுள்ளவர். நாமே மிக சிறியவர்கள், நம்முடைய பிரச்சனைகள் மிகவும் சிறியது. அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். பிரச்சனைகளை நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் கர்த்தர் தருவார். அதனால் அவர் எவ்வளவு காரியங்களை, இப்படி நாம் இருக்கும் உலகத்தையும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த அண்ட சராசரத்தையும் இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு துல்லியமாய் கவனித்து செய்து இந்த பூமியில் நம்மை ராஜாவாக ஆளுகை செய்ய நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மிகப்பெரிய திட்டத்தில் நாம் ஒரு அங்கமாய் இருக்கிறோம் என்பதை புரிகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். அதே சமயத்தில் அவ்வளவு பொறுப்புகளோடு நம்மை படைத்து நம்மை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறவர். அவருடைய ஞானம் பெரியது, அவருடைய செயல்கள் பெரியது, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டமும் பெரியது. அப்படியே நம்மை வழி நடத்துகிறார். அவர் மிகவும் பெரியவர், அவர் நல்லவர், அவர் ஞானமாய் நம்மை வழி நடத்துகிறார். அவரிடத்தில் நாம் எல்லா காரியத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது நமக்கு நன்மை தரும். நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய போராட்டங்களும் மிகவும் சிறியது. கர்த்தர் பெரியவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்படியாக கர்த்தர் தரும் நல்ல ஆலோசனைகளையும் அவருடைய
ஞானத்தையும் மெய் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம் வாழ்க்கைக்கு எல்லா காரியத்திலேயும் எல்லா காரியங்களிலேயும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அவருடைய ஆலோசனைகளை நாம் பயபக்தியோடு தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு மிகவும் கவனமாக கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். நிர்விசாரம் கூடாது, அது மிகவும் தவறு. அது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. ஏதோ ஒரு மனிதர்களின் ஆலோசனையை போல நாம் நினைத்து விடக்கூடாது. கர்த்தரின் ஆலோசனைகளை வேத வசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நேரடியாக நமக்கு கொடுக்கும் ஜெபத்தில் கர்த்தர் பேசும் வார்த்தையாய் இருந்தாலும் எப்படி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டாலும் அவைகளை மிகுந்த கவனமாய் கேட்டு பொறுப்பாக அவருடைய ஆலோசனையையும் அவருடைய ஞானத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நமக்கு பாதுகாப்பு உண்டாகும், வெற்றி உண்டாகும். இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது என்பது நமக்கு மிகுந்த நன்மையை உண்டாக்கும். அது நம் கழுத்துக்கு சரப்பணியை போல இருக்கும். அது ஒரு சங்கிலியை போல, ஒரு தங்க சங்கிலி அணிவது போல அது நமக்கு மிகுந்த அழகை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், உயர்வை தரும் என்பது பொருளாகிறது. அடுத்தது, நமக்கு அது அலங்காரமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம் ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனைகளும் மெய் ஞானமும் நமக்கு ஜீவனை தரும், நம் ஜீவனை காப்பாற்றக்கூடியதாக, இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காக்கக்கூடியதாக, பொல்லாத தீங்கும் பாவமும் நம்மை நெருங்கி வரும் பொழுது அவைகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும் போக்கை நமக்கு சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆலோசனைகள் வருகிறது. கர்த்தருடைய மெய் ஞானத்தையும் அவருடைய ஆலோசனையும் கற்றுக்கொண்டு நாம் அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை மகா பெரியது. அப்படி நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் நம் கால் இடராது. நம்முடைய வழிகள், நம் வாழ்க்கையில் செல்லுகிற வழிகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும், தோல்வி வராது. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாய் முடியும், தோல்வி என்பதற்கு வேலை இருக்காது. கர்த்தருடைய ஆலோசனையை ஏற்று நடக்கும் பொழுது மட்டுமே இப்படிப்பட்ட வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கையின் வழியில் பயம் இருக்காது. இந்த காரியம் நடந்து விடுமோ, அந்த காரியம் நடந்து விடுமோ என்கிற எந்த தீங்கு நம்மை நெருங்காது என்கிற தைரியம் இருக்கும். எந்த தீங்கை கண்டும் நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது, நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள் பயம் வராது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர். நாம் படுக்கும் போதும் பயப்படாமல் இருப்போம். அதாவது மிகுந்த துன்பமும் தீங்கோ ஏதாவது ஒன்று வந்துவிடும், அல்லது மிகப்பெரிய நோய் ஏதாவது வந்து விட்டால் நம்மால் படுக்கும்போது பயமாய் இருக்கும். இருளில், அதாவது இரவு நேரங்களில் நமக்கு வரும் பாடுகள், வியாதிகள், ஏனென்றால் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல இரவில் வரும் பயங்கரங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை தாக்கும் பொழுது வியாதியுள்ள பலர் இரவில் மிகவும் துன்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது. நாம் பயப்படாமல் நிம்மதியாய் தூங்கலாம். அப்படி என்றால் பொல்லாத வியாதிகளும் நமக்கு வராது என்று பொருள். நாம் படுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். நம்முடைய தூக்கமானது நிம்மதியாய் இருக்கும். நிம்மதியாய் சந்தோஷமான தூக்கமாய் இருக்கும், தெளிவாய் இருக்கும். எந்தவித நமக்கு கனவு, வியாதியினால் ஏற்படும் போராட்டங்கள், தூக்கமின்மை, பல மன உளைச்சல் போன்ற காரியங்கள் எல்லாம் இல்லாமல் நிம்மதியாய் படுத்து தூங்குவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார். அதனால் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் மெய் ஞானத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை அவர் தருவதை புரிந்து கொண்டு முழுமையாய் ஏற்றுக்கொண்டு தாழ்மையாய் முழுமையாய் கடைபிடித்து வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று நம் வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக வாழலாம், சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம்.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய ஆலோசனைகளையும் ஆலோசனைகளையும் கர்த்தருடைய ஞானத்தையும் நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், நம் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து அதை சற்று கவனிக்கலாம். ஆபத்து நேரிடும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. சடிதியான திகில், திடீரென்று வருகிற திகில், இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கும். அதாவது திடீரென்று ஏற்படுகிற நிலநடுக்கம், புயல் போன்ற, சுனாமி போன்ற திடீரென்று வரும் ஆபத்துகள், இயற்கையினால் வருவது, ஆக்சிடென்ட் போன்றவை நடப்பது, திடீரென்று வரும் கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது உலகத்தில் நாம் கேள்விப்படுவோம். இங்கு அது வந்திருக்கிறது, அங்கு இது வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாக நாம் இருந்தால் நம் மனதிற்கு நம்மை தெரியும். நாம் இப்படிதான் வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும். அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட தீமைகள் ஏற்படும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. அது கேள்விப்படுவோம், ஆனால் அது நமக்கு எதுவும் நேரிடாது. கர்த்தரே நம் பாதுகாப்பா இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய ஆலோசனைகளின் வழி நடக்கும் போது அந்த தீமைக்கு நாம் விலகி நடந்து விடுவோம். அதாவது நாம் நடந்து போகும் பாதையில் முள் கிடந்தால் நாம் அதை விட்டு ஒதுங்கி போய் விடுவோம். முன்னமே தெரிந்தால், நாம் நடப்பதற்கு முன்பே, அது கால் வைப்பதற்கு முன்பே தெரிந்தால் நாம் ஒதுங்கி போய் விடுவோம். அது போல நமக்கு தீமை வரும் முன்பே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், நாம் விலகி போய் விடலாம். நம்மை கர்த்தர் காப்பாற்றி விடுவார். சடுதியான திகில் வந்தாலும் நமக்கு எந்த தீமையும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். தீமை நம்மை அணுகாது, திகில் நம்மை பிடிக்காது. துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வரும்போதும் நீ அஞ்ச வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஞானத்தை கேட்டுக்கொண்டு ஞானமாய் நீ நட, நான் சொல்லும் ஆலோசனையை கேட்டுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நம்ம அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் புத்தி ஞானத்தை அவர் சொல்லி தருவதை கேட்டு நடக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்படி நாம் நடக்கும்போது தீமைக்கு நாம் பயப்பட தேவையில்லை. திடீரென்று வரும் திகிலுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. துஷ்டர்களின் பாழ்கடிப்புக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. துஷ்டர்களின் பாழ்கடிப்பு என்றால் என்ன? தீயவர்கள் வந்து நம்மை துன்புறுத்துவார்கள், நம்மை கொடுமைப்படுத்துவார்கள், நமக்கு தீங்கு செய்வார்கள் என்ற நிலை வருகிறது. ஐயோ, நமக்கு இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்ற பயம் தேவையில்லை. அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் துஷ்டர்கள் வந்து நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது. அவர்கள் வருவார்கள், போவார்கள், ஆடுவார்கள், என்ன செய்தாலும் சரி. ஆனால் நமக்கு எந்த தீமையும் வராது. நமக்கு தீமை வராதபடிக்கு கண்மணி போல கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது எல்லாவித பாதுகாப்பும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான எல்லாவித பாதுகாப்பு, ஆவிக்குரிய பாதுகாப்பு, இயற்கையிலிருந்து பாதுகாப்பு, கொள்ளை நோய்களிலிருந்து பாதுகாப்பு, பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் பாதுகாப்பு, இப்படி கர்த்தர் நமக்கு எல்லாவித பாதுகாப்பையும் தருவார். நாம் இதெல்லாம் வருகிறது என்று பயப்படவே தேவையில்லை. பயம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று எது வந்தாலும் நாம் அமைதியா இருந்தால் போதுமானது. நிம்மதியை கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவ்வளவுதான். மிகவும் சுலபம். கீழ்ப்படிதல் நம்மை பாதுகாக்கும். பிறருக்கு நன்மை செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதை நம்மால் செய்ய முடியும், நமக்கு அந்த பலன் இருக்கிறது என்றால் அதை செய்ய, அந்த உதவியை நாம் அவர்களுக்கு செய்ய அவர்கள் தகுதியுடையவர்கள். உதாரணத்திற்கு, ஒரு நல்ல உண்மையான ஊழியக்காரர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு போதகர் இருக்கிறார், அவர் ஏழ்மையில் இருக்கிறார், அது அவருடைய நிலையா இருக்கிறது, சரியான நிலை. நமக்கு பணம் இருக்கிறது நம்மிடத்தில் என்றாலும் அப்பொழுது நாம் அவருக்கு நாம் உதவி செய்து அவரை காப்பாற்ற வேண்டியது நம்மால் முடியும். அதை நாம் செய்ய வேண்டும். நமக்கு செய்யும் பலன் இருக்கிறது,
நம்மிடத்தில் பொருள் இருக்கிறது, எந்தவித உதவியா இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதை பெற தகுதியுடையவராய் அவரும் இருக்கிறார். அப்பொழுது நாம் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு, எல்லோருக்கும் அல்ல, நாம் உதவி செய்வது கண்மூடித்தனமாக எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்க கூடாது. எதற்காக உதவி செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எங்கு போய் அந்த உதவி சேருகிறது என்பதை சற்று நிதானித்து செய்வது நல்லது. சில நேரங்களில் மொத்தமாக செய்துவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. என்றாலும் சற்று கவனமா இருக்கலாம் முடிந்த வரைக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நாம் செய்யும் உதவியானது அது மிகுந்த நற்பலனை கொடுக்கும். ஆனால் தீயவர்களுக்கு, செய்யத்தகாதவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அது நமக்கு தீமையாக வந்து முடியும். நாம் நன்மை செய்தாலும் அதை தீமை செய்தே பழகியவர்கள் நாம் நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு தீமையே நமக்கு செய்வார்கள். அது அவர்களுடைய பழக்கம். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்து நமக்கு தீமையை வருவித்துக் கொள்ள கூடாது. நமக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு நாம் சரியாய் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. அதற்கு தகுதியுடையவர்களை பார்த்தால் கண்டிப்பாக நாம் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யும் மனம் நமக்கு இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வது என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. கண்டிப்பாக அந்த உதவியை செய்ய வேண்டும். உதவி மட்டுமல்ல, எந்தவித நன்மையா இருந்தாலும், எந்தவித நற்காரியங்கள் அது எதுவா இருந்தாலும் செய்யத்தக்கவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு நாம் அதை செய்ய வேண்டும். இதுவே கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. அதை அறிந்த நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்தில் பொருள் இருக்கும் போது அதை ஒருவர் வந்து கேட்டால் நாம் போய் வா நாளை தருகிறேன் என்று சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது, அதை நம்மால் இன்றே கொடுக்க முடியும், இப்பொழுதே கொடுக்க முடியும், இன்று வேண்டாம் நாளைக்கு வா தருகிறேன் என்று வேண்டும் என்று காலம் தாமதம் செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அதினதின் காலத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும். கொடுப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பெறுகிறவர்களிடத்தில் பெறலாம், தவறில்லை. நம்முடைய திராணிக்கு தக்கதாக நாம் அதை செய்ய வேண்டும். நம்மிடத்தில் பொருள் இருக்கிறது, இல்லை என்றால் நாளை வா தருகிறேன் என்று சொல்லலாம், தவறில்லை. நம்மிடத்தில் வைத்துக் கொண்டே வேண்டும் என்று நாளை வா தருகிறேன், இன்னொரு நாள் வா தருகிறேன் என்று காலதாமதம் செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காது. நம்மிடத்தில் நம்முடைய உதவியில், நம்முடைய பாதுகாப்பில் ஒரு அயலான் நம்மோடு வாசம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்நியர்களை நாம் உபசரித்து வருகிறோம், அவர்கள் நம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடன் பயம் இல்லாமல் நம்மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. நம்ம இடத்தில் வாசம் செய்து நம்மை நம்பி இருந்து நம்முடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் நாம் தீமை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமை செய்யவும் கூடாது, மனதால் நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் அவர்கள் பயம் இல்லாமல் நம்மை நம்பி அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கெடுக்கும்படியாக நாம் அவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. எந்தவித தீங்கும் நினைக்க கூடாது. நமக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களோடு காரணம் இல்லாமல் வழக்காடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால், நம்முடைய அயலானவர் அவர் நமக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணமும் இல்லாமல் ஏதாவது ஒரு வீணாக பிரச்சனையை கிளப்புவது, இதன் பொருள் என்னவென்றால், சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய குணம் என்னவென்றால் எப்படியாவது சண்டை மூட்டி கொண்டு இருக்க வேண்டும், யாரையாவது வேதனைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் நமக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. அப்படி இருந்தும் நாம் ஏன் அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று அறிவிருக்காது. அப்படி நாம் செய்வது தவறு, நாம் செய்வது பாவம் என்ற உணர்வு இருக்காது. அப்படி இல்லாமல் ஒரு தவறும் நமக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அமைதியாக அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை நோக்கி வீணாக நாம் அவர்களோடு வாக்குவாதம் செய்வது, பிரச்சனை செய்வது,
வழக்காடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கர்த்தருக்கு பிடிக்காது. அப்படி செய்யாது என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம் வாழ்க்கையின் நிம்மதியை கிடைக்கிறது. அந்த நாளின் சமாதானத்தை கெடுத்து போடும். வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், தீமைகளை ஏற்படுத்தும். கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. ஒரு மனிதன் இருக்கிறான், நம்மை கொடுமைப்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்வோம். மிகவும் கொடுமைப்படுத்துகிறான், நீண்ட நாள் கொடுமைப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட மனிதன் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது. அவன் கொடுமை என்பது பொல்லாத சாத்தானின் குணமாய் இருக்கிறது. பொல்லாத ஆவி பிடித்த மனிதனை கொடுமைப்படுத்துவான். பிறரை கொடுமைப்படுத்துகிறவனுக்குள் பல பொல்லாத ஆவிகள் இருக்கும். அந்த நிலையில் இருப்பவன் அதிகமாய் மனநிலை பாதிக்கப்படக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள், அதிகமாய் பொல்லாத ஆவிகளால் ஆட்கொண்டிருப்பவர்கள். அப்படி அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது. இவர்கள் பார் என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறார்கள், எல்லா பாவத்தையும் செய்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பது போல நாம் நினைக்க கூடாது. அது தவறு. தீய வழியில் வாழ்ந்து அவன் எவ்வளவுதான் ஒரு மனிதன் பெரியவனாய் இருந்தாலும் அதனால் பலன் என்ன? அவனுக்கு அக்கினி கடலே காத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க கொடுமை செய்கிறவனுடைய முடிவு மகா கேவலமானதா இருக்கும், மகா கொடுமையானதாக தான் இருக்கும். அவன் பிறருக்கு கொடுமை செய்யும் பொழுது அவனும் கொடுமையை அனுபவித்தே அவனுடைய நாட்கள் முடியும். அவனுடைய இறுதி காலம் என்பது மகா கொடுமையா இருக்கும். அதை கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே. அவன் மட்டும் எப்படி இருக்கிறானே, அவன் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறான், அவன் நன்றாக இருக்கிறானே என்ற எண்ணம் தோன்றும். நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. கொடுமை உள்ளவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள் எல்லாம் செழித்திருப்பது போல தோன்றும். அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஒரு தீங்கும் இல்லாமல் சமாதானமாய் இருப்பது போல அவர்களுடைய தோற்றம் இருக்கும். ஆனால் அவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு காற்று குமிழ் போல அது அணைந்து போகிற தூபமா இருக்கிறது. அப்படி இருக்க அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ பொறாமைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனையா இருக்கிறது. அவன் மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்வது போல நமக்கு தோன்றும், ஆனாலும் அவன் மேல் பொறாமைப்படாதே, அவனுடைய வழிகளில் நீ எதையும் தெரிந்து கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் செய்வது போல நீ எதையும் செய்யாதே, அவன் பேசுவது போல அவன் செயல்படுவது போல நீ எதுவும் செய்து விடாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படி என்றால் அதில் மிகுந்த ஆபத்து இருக்கிறது என்பதே கர்த்தருடைய ஆலோசனையா இருக்கிறது. கொடுமை உள்ளவனை நாம் கவனித்து அப்படிப்பட்டவனோட பார்த்து பொறாமைப்படுவதோ அவனை பார்த்து கற்றுக்கொள்வதோ தீமை. அதை நாம் செய்யக்கூடாது. நாம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து சமாதானமாய் இருக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தர் நீதி செய்வார். கொடுமை உள்ளவன் மேல் பொறாமைப்படவும் கூடாது, அவனிடம் இருந்து அவன் வழிகளை நாம் கற்றுக்கொள்ளவும் கூடாது. விலகிதான் இருக்க வேண்டும். அவர்கள் எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் அது அவர்களுடைய அழிவுக்கே எதுவாய் இருக்கும். முட்செடி எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் அதில் கனி கிடைக்காது. அதுபோல மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடு உள்ளவன் என்றால் ஒரு காலத்திற்கு ஏற்றபடியும் அல்லது மனிதர்களுக்கு ஏற்றபடியும் மாற்றி மாற்றி பேசுவது அல்லது செயல்படுவது, இப்படிப்பட்டவர்களே மாறுபாடு உள்ளவர்கள் ஆவார்கள். மாறுபாடு உள்ளவர்கள் என்றால் முதல் அதனுடைய பொருள் இதுதான். பொய் பேசுவது, ஒருவர் முகதாட்சண்யமாக ஒருவர் முகத்தை பார்த்ததும் நல்லவர்கள் போல அவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது, அடுத்தவர்கள் பக்கத்தில் போனதும் அடுத்தவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது, இப்படி ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி பேசுவதும் செயல்களிலும் செயல்படுவார்கள். அப்படி அதாவது எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அல்லது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும், இப்படி ஏதாவது ஒரு பெருமைக்காக இப்படியாக பல காரியங்களுக்காக சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி பேசுவதும் செயல்படுவதுமாய் இருக்கிறவர்களே மாறுபாடு உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றால் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை
என்றும் பெறவே முடியாது. அருவருக்கிறார், கர்த்தர் அருவருக்கிற மனிதனாய் இருக்கிறான் அவன், அப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் உதவுவதும் இல்லை, அவர்களை ஆசீர்வதிப்பதும் இல்லை. அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார், அவர்களுக்கு அக்கினி கடலை காத்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பினால் நடக்குமே ஒழிய, அவர்கள் மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டே இருந்தால், அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருந்தாலும், அவர்கள் எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும், எவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் வேண்டினாலும், மனம் திரும்பாது இருக்கும் பட்சத்தில் அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார், அவர்களை ஆசிர்வதிக்க மாட்டார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். மாறுபாடு பேசுகிறவர்களும், மாறுபாடு செய்கிறவர்களும், செயல்களில் தவறாய் நடக்கிறவர்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். தயவு செய்து எப்பொழுதும் அது போன்ற காரியம் நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் மாறுபாடு பேசக்கூடாது. நம் வாயின் சொல் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு காரியத்தை சொன்னால் அதை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். உண்மையும் சத்தியத்தையுமே நாம் பேச வேண்டும். நம்முடைய செயல்கள் சத்தியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு சத்தியமாய் இருக்க வேண்டும். எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தரின் பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படி மாறுபாடு பேசுகிறவர்களையும் மாறுபாடுள்ளவனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆனால் நீதிமான்களையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களோட கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை நீதிமான்களுக்கு வெளிப்படுத்துவார். இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. கர்த்தர் அவ்வளவு நல்லவர். நீதிமான்கள் என்றால் கர்த்தருக்கு கொள்ளை பிரியம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை நமக்கு ஒருவருக்கு வெளிப்படுத்துகிறோம் என்றால் நிச்சயம் அவர்கள் நம்மால் நேசிக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். நாம் மிகவும் நேசிக்கிறவர்களிடத்தில்தான் நம்முடைய அன்பை சொல்வோம். நமக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் பல ரகசியங்களை நாம் சொல்லுவோம். அதுபோல கர்த்தருடைய ரகசியம் நீதிமான்களோட இருக்கிறது. நீதிமான்களிடத்தில் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி சொல்லுவார். அவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நீதிமான்களை விரும்புகிறார், மாறுபாடுள்ளவர்களையும் அருவருக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. துன்மார்க்கர்களுடைய வீடு, பாவம் செய்த மனிதன் கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்கிறவர்கள் துன்மார்க்கர் சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது. கர்த்தருடைய சாபம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் அந்த வீட்டில் தங்கும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியும் நியாயத்தையும் செய்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்றென்றும் தருவார். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது. கர்த்தர் நீதிமான்களை உருவாக்க விரும்புகிறார். நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவ வழிகளை விட்டு விலகி வர வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, மனம் திரும்பி கர்த்தருடைய பட்சத்தில் நாம் சேரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய வீட்டில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும், கர்த்தருடைய வழிகளில் செயல்படாமலும் பாவம் செய்து மன இச்சையின்படி பலவித எண்ணங்களின்படி வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய சாபத்தையே பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் வீட்டில் சாபம் இருக்கும், தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இகழுவோரை அவர் இகழுகிறார். அடுத்தவர்களை பார்த்து கேவலமாக பேசுவது, இகழ்ச்சியாக பேசுவது, அதாவது புகழாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கேவலமாக இகழ்ச்சியாக பேசக்கூடாது. பிறரை பார்த்து அப்படி இகழ்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து இகழ்வோரை கர்த்தர் இகழுவார். கர்த்தரும் கேவலமாக அவர்கள் அதற்கேற்ற தண்டனையை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இகழ்வோரை கர்த்தர் இகழுவார், அவர்களை இகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தரிடத்தில் கிருபையை எதிர்பார்த்து
தாழ்மையோடு வாழ்கிறவர்கள், தாழ்ந்த குணம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், தற்பெருமை புகழ்ச்சி போன்றவை இல்லாமல் பரிசுத்தமாய் தாழ்மையாய் வாழ்கிறவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பது. நம்மை உயர்வாக நினைக்காமல் கர்த்தருடைய கிருபையை நம்பி அவரே நமக்கு சர்வலோகாதிபதி என்பதை உணர்ந்து வாழ்கிறவர்களே தாழ்மை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஞானவான்கள் கனம் அடைவார்கள். அதாவது ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஞானமாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் மரியாதையை கொடுப்பார், கனத்தை அடைவார்கள். மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவார்கள், கனப்படுத்தப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கே இது நடக்கும். ஆனால் கர்த்தருடைய வழிகளை விட்டு துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை அவர்களுக்கு அவமானமே கிடைக்கும், அவமரியாதையே கிடைக்கும். மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். மதிகேடர் என்பவர்கள் மதி இல்லாதவர்கள் என்று பொருள். அப்படி என்றால் ஞானம் இல்லாதவர்கள் பாவ வழியில் வாழ்வார்கள், ஞானம் உள்ளவர்கள் நீதியின்படி வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பாவ வழியில் வாழ்கிறவர்கள், மதிகேடராய் இருப்பவர்கள் கனவீனத்தை அடைவார்கள். அப்படி என்றால் அவமானப்பட்டு போவார்கள், மரியாதையை இழந்து போவார்கள் என்று பொருளாகிறது. இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில் வெற்றியையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் அவருடைய வார்த்தையை மீறி நடந்து பாவத்திற்கு அடிமையாகி முட்டாள்தனமாக வாழ்ந்து அதிநிமித்தம் ஏற்படுகிற பாதிப்பை சுமந்து அவமரியாதையை பெற்று மரியாதை இல்லாமல் கௌரவம் இல்லாமல் இப்படிப்பட்ட இழிநிலைக்கு வாழ வேண்டிய நிலை வரும். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், சகல கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.